ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே முருங்கைக்காய் தொக்கு, முருங்கைக்காய் மசாலா எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படி ஒரு ஐட்டம் தான் செஞ்சுருக்கிறேன். இது செம்ம சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரசம் சாதத்தோடு சாப்பிட்லாம், தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக இருக்கும். எப்போவுமே முருங்கைக்காய் வாங்கினா சாம்பார் புளிக்குழம்புல தான் போட்டிருப்பீங்க. இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். நல்லா மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பெரிய வெங்காயமாக பொடி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துருக்குறேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, வேண்டான்னா ஒன்றும் சேர்த்துக்க வேண்டியதில்லை, இல்லைன்னா பரவாயில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் லேசாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சவுண்டு கேட்குது. இப்போ தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கும் போது உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளியெல்லாம் சீக்கிரம் வதங்கி வரும். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காய்களையும் அதில் சேர்த்துக்கலாம். தெரியல. முருங்கைக்காய்களையும் அதில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கலாம். இப்போ நம்ம தக்காளிக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இந்த முருங்கைக்காய்க்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் போதும். இது குழம்பு மிளகாத்தூள் தான். நீங்கள் வேணால் தனி மிளகாத்தூளும் மல்லித்தூளும் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதிலே நான் எல்லாம் கலந்து அரைச்சிருக்கிறதுனால இந்த தூள் மட்டும் சேர்த்தா போதும்னு இது மட்டும் சேர்த்துருக்குறேன். குழம்பு தூள் மட்டும் போட்டாலும் கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு. முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாகவே விட்டுக்கலாம், வேணுன்னா அப்புறம் தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் வெந்து வரட்டும், பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்துலலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். தயிர் சாப்பாட்டோட ரசம் மட்டும் வச்சுட்டு கூட இந்த முருங்கைக்காய் மசாலா போட்டு சாப்பிட்டுக்கலாம். செம்ம சூப்பராக இருக்கும். எப்போவுமே முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் புளிக்குழம்புல போடுவோம், இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆர்ஆர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.